வெல்கம் டு டிஸ்கவர் ஓகே. நம்ம இப்போ வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்குள்ளே புளி போட்டுக்கலாம், நல்லா பிணைஞ்சிக்கலாம். அடுத்து தக்காளி நல்லா கழுவிக்கலாம், அதை நல்லா பிணைஞ்சிக்கலாம், அதை நல்லா புளிஞ்சிடலாம். இப்போ நல்லா புளிஞ்சாச்சு. இருங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா புளிஞ்சிருக்கும். இப்போ லைட்டாக ஒரு ஸ்பூன் ரசப்பொடி, ஒரு ஸ்பூன் மிளகு பொடி போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரக பொடி போட்டுக்கலாம். கால் ஸ்பூன் பெருங்காயம், கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கலக்கிக்கலாம். நல்லா கலக்கிறேன், நான் தான் கலக்கிக்கிட்டு இருக்கேன். மஞ்சள் பொடி, கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. ஐயோ, கலக்கும் போது லைட்டாக தெரிஞ்சிருச்சு, அம்மா வைறாங்களே. எங்ககிட்ட வந்து பொடி பாக்கெட் இருந்துச்சு, இல்லைன்னா எங்கள் அம்மா மிக்சியில் எல்லாத்தையும் அரைச்சி தான் போடுவாங்க. இது மேலே வந்து நல்லா கொத்தமல்லி தூவிக்கலாம். அடுத்து நல்லா கிண்டிக்கலாம். அடுத்து கொஞ்சம் மேலே தண்ணி ஊற்றி நல்லா கிண்டிட்டு புளிப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அளவுக்கு தக்கன தண்ணி ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி அப்பளப்பு பொரிச்சுக்கலாம். எனக்கு மோதிர அப்பளப்புனா ரொம்ப பிடிக்கும். கையில் மாட்டி கடிச்சு சாப்பிடுவேன். அதான் அம்மா பொரிக்க சொன்னேன், அதான் பொரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாருங்களேன், கலர் சூப்பராக வருது. எனக்கு 4 அப்பளப்பு, அப்பாவுக்கு 4 அப்பளப்பு, எங்கள் அம்மாவுக்கு 4 அப்பளப்பு, என் தம்பிக்கு 2 அப்பளப்பு. இன்னைக்கு எங்கள் வீட்டில் ரசம், அப்பளப்பு, பருப்பு. உங்களுக்கு காமிக்கிற பருப்பு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். அடுத்து வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றுங்க. அடுத்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து போட்டுட்டு கருவேப்பிலை வத்தல் போட்டுக்கோங்க. எப்பா கடுகுங்க தெரிவிக்க பாருங்க, டப்பு டப்பு டப்பு. நான் பயந்து ஓடியே போயிட்டேன். வத்தல் போட்டாச்சு பாருங்க எப்படி புகை வருதுன்ட்டு. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் போல் ரசம் செஞ்சோம்ல, அதை நம்ம மேலே ஊற்றிக்கலாம். லைட்டாக கொதிக்க வரணும், ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். பாருங்களேன், ரசம் வந்து எண்ணெய் மாதிரி இருக்குல்ல, எண்ணெய் ஊற்றுனதுனால தான் எண்ணெய் மாதிரி இருக்கு போல். என்ன மாதிரி இருக்குன்னு நான் சொன்னேன்னு சொல்லுவேங்க. லைக் பண்ணுங்கள்.